அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பழனிசாமியோட பர்த்டே பார்ட்டியில் நம்ம பாக்கியாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பாக்கியோட நல்ல மனசை புரிஞ்சிக்க முடியாத முட்டாள் கோபி பாக்கியாவை டைவர்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நம்ம கோபி பாக்கியா வாழ்க்கையை விட்டு போனதுக்கப்புறம் தான் பாக்கியாவுக்கு நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க சுயநலமத்தோட சுயமரியாதையோடையும் அவங்க பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம பழனிசாமி கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுனால அவருக்கு ஏற்ற ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. கூடவே நம்ம பாக்கியா வீட்டிலேருந்து எல்லாரும் சேர்ந்து பழனிசாமியோட பர்த்டேக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தாத்தா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பழனிசாமி கிட்டே உட்காந்து பேசுகிறாரு. நீ எல்லா விஷயத்துலையும் ரொம்ப நல்லவராக இருக்க, நல்ல பண்போடவும் பாசத்தோடும் இருக்க, ஆனால் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கே ஏன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கேட்க உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணேன்னா, அது சார் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நான் நினச்சபடி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கேருந்து எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு வேணும்னா அதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி கிட்டே கேட்குறாங்க. உடனே பழனிசாமி ஒரு பக்கம் எனக்கு எப்படி வேணும்னா எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லாமலே எனக்காக செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி சொல்ல அந்த டைமில் நம்ம பாக்கியா பழனிசாமிக்கு பிடிச்ச ஒவ்வொரு ஐட்டமாக பார்த்து பார்த்து சமைச்சு பழனிசாமி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே அவரோட மனசுக்குள்ளே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என் அம்மாவையே பார்த்துக்கணும், என் அக்கா தங்கச்சிங்களையும் அவங்களோட உறவாக பார்க்கணும், அப்படிப்பட்ட பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சாக ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு நம்ம பழனிசாமி. அவர் சொல்கிற அத்தனை கேரக்டருமே நம்ம பாக்கியா ஒருத்தர்கிட்ட பொருந்தது. அது மட்டும் இல்லாமல் எப்போ அந்த பொண்ணை பார்த்ததோ என் மனசுக்குள்ளே லைட்டெல்லாம் எரியுதோ அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி சொல்ல அந்த டைமில் பாக்கியாவை எதிர்பாராத விதமாக நம்ம பழனிசாமி பார்க்க பழனிசாமியோட மனசுக்குள்ளே லைட்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம பழனிசாமியோட மனசுக்குள்ளே பாக்கியாவை பற்றி சந்தோஷமான எண்ணங்கள் வர்றது மட்டும் இல்லாமல் பாக்கியா நம்மளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் அவர் பின்னாடியே நிற்கிது. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.